கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஷேக் எஃபெக்ட்டையும் ப்ரீசெட்டையும் இம்போர்ட் பண்ணிங்க. அப்புறம் அலைட் மோஷன் ஆப்குள்ளே வந்துடுங்க. இம்போர்ட் பண்ண ப்ரீசெட்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து மீடியா கொடுத்து தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண இமேஜை சாங்கோட எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்க. இமேஜ் கரெக்டாக இல்லைன்னா ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணி அந்த ரெட் கலர் லைனை ஒன்று எடுத்து போய் வடித்து கட் ஆப்ஷன் கொடுத்து இமேஜை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்ட உடனே வெளியே வந்துடுங்க. ஷேக் எஃபெக்ட்குள்ளே போயிடுங்க. இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் கொடுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் அதை கொடுத்துட்டு ப்ரீசெட்குள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய் 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் அதை கொடுத்துடுங்க. ஒரு இமேஜ் விட்டு அடுத்த இமேஜுக்கு அந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் வெளியே வந்துடுங்க. ஷேக் எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அடுத்த இமேஜை கிளிக் பண்ணுங்க. எஃபெக்டை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் அதை கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. மறுபடியும் ப்ரீசெட்குள்ளே வந்துட்டு விட்ட இமேஜுக்கெலாம் இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆடியோக்கு எடிட் பண்ணணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.